எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் என்ன பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று வீடியோவில் தான் சொன்னோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து கிட்டத்தட்ட மனித இனத்தையும் வந்து அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இந்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அதே கருத்தை எடுத்துகிட்டு வந்து உரைக்கிற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நேற்று வீடியோவில் வந்து கடவுள் வந்து இந்த உலகத்தில் வந்து மனிதர்களை இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக தான் வந்து உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஆனால் அதை வந்து நம்ம மனிதர்கள் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நேற்று பார்த்துருந்தோம். ஆனால் இன்றைக்கும் அதே தான் ஓரளவுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்றத உண்மை. என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது இயற்கைக்கு புறமான விஷயம் நம்ம அதாவது டாப் டு பாட்டம் வந்து கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். வாட் இஸ் திஸ்? ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு ஒரு ஹேஷ்டாக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேவ் லட்சத்தீவு அப்படின்றதான். லட்சத்தீவுக்கே பிரச்சனையா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா, அது என்ன லட்சங்கள் கொண்ட தீவா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரும், கிண்டலாக ஒரு கேள்வி வரும். அப்போலாம் கிண்டல் பண்ணாலும் உள்ள போய் பாருங்கள், இப்போதைக்கு லட்சத்தீவில் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. லட்சத்தீவுக்கு என்ன பிரச்சனை? அதுலேயே இந்தியாவில் இருக்க எல்லா அதாவது சமூக வலைதளங்களும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. லட்சத்தீவியா அதை வந்து கண்டுக்கல அப்படின்றது பற்றி தான் டாப் டு பாட்டம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கறத விட்டு லட்சத்தீவுனா என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துருவோம். லட்சத்தீவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவோட தள்ளி உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு 36 தீவுகள் கொண்ட ஒரு அடக்கம், ஒரு தொகுப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு 10க்கும் மேற்பட்ட தீவுகள் வந்து செயல் இல்லை, மனித நடமாட்டங்கள் இல்லை அப்படின்றத உண்மை. மீதி இருக்க தீவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாப்புலேஷனை வந்து 2011 கணக்கெடுப்புப்படி 63,000 அப்படின்றத உண்மை. இப்போ என்ன மிஞ்சி போனால் பிறப்பு இறப்பு எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு 80,000 வச்சுக்கலாம், ஒரு 80,000 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அவ்வளோ மக்கள் தொகை தான் இருக்குது. இவ்வளோ மக்கள் தொகை இருக்கிற நாட்டில் என்னடா உங்களுக்கு பிரச்சனை, இட பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனால் இந்த லட்சத்தீவுகளுக்கு வந்து முதல்ல அதாவது சென்னை மாநகரம் தமிழ்நாட்டில் பிரிக்காமல் இருந்துச்சுல்ல, அப்பொழுது அந்த இதில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1973 வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இந்திய கவர்மெண்ட்டே வந்து பிரித்து விட்டாங்க. இது வந்து இந்தியன் கண்ட்ரிக்கு சேர்ந்த ஒரு தீவுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட சொல்ல போனால் தீவுகள் என்னென்னு சொல்லிடுவோமா? சரி சொல்லிடுவோம். 4 பக்கமும் கடலால் சொல்லப்பட்டது தான் தீவுகள் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், வேறு எது கிடையாது. சின்ன சிறுவர்களை பார்த்துட்டு இருப்பாங்களே. சரி, இந்த லட்சத்தீவுகளுக்கு என்ன பிரச்சனை? அதாவது லட்சத்தீவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச லட்சத்தீவுகள், மாலத்தீவுகள், கச்சத்தீவுகள் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக தான் நமக்கு வந்து தோணும், அதுதான் உண்மை. பட் லட்சத்தீவுகள் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா 2020 வரைக்கும் 2020 முதலாளிகள் வந்த கொரோனா பாதிப்பு கூட அந்த இடத்துல கேட்டதாக சொல்ல போகணும்னா இல்லை, கொரோனா பாதிப்பும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாங்க. லட்சத்தீவோட அட்மினிஸ்டரான அதாவது கவுடா பட்டேல் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சட்டம் கொண்டாடுறாரு. கொரோனா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்தால் கூட 48 மணி நேரத்தில் உள்ள வந்துடலாம், போய் தனிவீடு இருந்து 48 மணி நேரத்தில் உள்ள வந்துடலாம் அப்படின்ற காரணத்தினால அப்படி ஒரு சட்டம் போட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட கேஸ்கள் இருக்குது. இதுதான் ஒரு கொடுமையான விஷயம் கூட சொல்லலாம். சரி, இது மட்டும் தான் பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, லட்சத்துக்கு அந்த பிரச்சனை இவரால் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஆல்ரெடி நம்ம EDI அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருமா? சரி, அதாவது என்விரான்மெண்ட் ரிசோர்ஸ் அதை பார்த்துப்போம். என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட் ரிசோர்ஸ் அந்த புதுசாக ஒரு சட்டம் விட்டாங்கல்ல, நம்ம கூட பேசிருந்தோம்ல, நம்ம பேசுகிறது ரீச் ஆகும், மற்ற வீடியோவில் ரீச் ஆச்சுல்ல, அதே தான். அந்த வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இருக்குல்ல, அதாவது ஒரு இடத்துல கம்பெனி தொழிற்சாலைகள் வரும்னா அதை வந்து சுற்றி மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டாண்டாங்க. அதுக்கு பல விதமான எதிர்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் கொரோனா வந்ததுனால அதை வந்து யாருமே கண்டுக்கல அப்படின்றதுல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் லட்சத்தீவுகளுக்கும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் வந்துருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா, அந்த லட்சத்தீவுகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் கேரளா ஒட்டி இருக்கிறதுனால மலையாளம் அதிகமாக பேசுவாங்க. அதாவது மத சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்காங்க, இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா டோட்டலே வந்து பார்த்தீங்கன்னா 80,000 பேர் தான் இருக்காங்க. இந்த நிலையில் அங்கே வந்து என்ன ஒரு முக்கியமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் விரும்பி சாப்பிடக்கூடியது, அடிக்கடி யூஸ் பண்ணுறது, அதாவது மாட்டு இறைச்சி, பீஃப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாட்டு இறைச்சி அதிகமாக இறக்குமதி பண்ணக்கூடாது, மதியானம் சாப்பிடக்கூடாது, காலையில் சாப்பிடக்கூடாது. சிரியாவில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிரியா படுகொலையெல்லாம் வந்து காலையில் தான் வந்து காலையில் டு மதியானம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருந்துக்கலாம், அப்போ நாங்கள் குண்டு போட மாட்டோம், மீதி நல்லா குண்டு போட்டு உங்களை கொள்ளுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த இது. அவங்க என்ன பாமா போட்டு கொள்கிறாங்க, இங்கே வந்து உணவு தட்டுப்படி உணவுக்கு ஒரு விதிமுறைகள்லாம் போகிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மீன் இறைச்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்தக்கூடாது, சாப்பிடக்கூடாது. என்னப்பா இது ஒரு கொடுமை? கடலுக்கு நடுவில் ஒரு தீவு இருக்குன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து ஃபிஷ் அது மாதிரி தொழில் தான் ஓடிட்டு இருக்கும். அதுக்கும் இவ்வளோ தடை போட்டால் அங்கே அப்போ என்ன தொழில் இருக்கும்? சரி, தொழில் தான் இப்படி பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது லட்சத்தீவுகள் ஒட்டியுள்ள சில பல தீவுகளில் வந்து லாட்ஜஸ் அண்ட் ஹோட்டல்ஸ்லாம் கட்டி விட்டுருக்காங்க. அங்கே வந்து லட்சத்தீவில் இருக்க மக்கள்லாம் போய் பணி புரிஞ்சாலும், வெளிநாட்டில் இருக்க டூரிஸ்ட் வந்தாங்கன்னா அங்கே போய் பணி புரிஞ்சிட்டு இருந்தாலும் கொஞ்சம் சாப்பாடு சம்பளம் வரும், அப்படி தான் காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதையும் வந்து தடை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவை சேர்ந்து யாருமே வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னப்பா காரணம் அப்படின்னு சொன்னால் கவுடா பட்டேல் என்ன சொல்கிறாங்கன்னா அதை வந்து நாங்கள் வந்து
தனியார் ஹோட்டலில் கொடுத்துக்கிறோம், அதனால் நீங்கள் வந்து அதில் வேலை செய்யக்கூடாது அப்படின்றாரு. சரி எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட 5 வருஷம் அப்படின்றாரு. சரி 5 வருஷம் தானா அப்படின்னா அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்முலாஸில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சரி இதுக்கப்புறம் இதில் வந்து என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது உள்ளே இருக்க இடத்தையும் வந்து நாங்கள் தனியார் ஹோட்டலுக்கு விடுவோம், அங்கே வந்து எங்கள் ஹோட்டலுக்கு தொடங்கலாம், எல்லாமே பண்ணலாம். இன்னொரு விஷயம், மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்னென்னா, லட்சத்தீவுகளுக்கு அந்த மக்களோட சேர்ந்த ஒரு கிட்ட சொல்ல போனால் அந்த இடத்த அந்த உரிமையாளர் யாருக்கு வேணாலும் விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டுறாரு. அதாவது இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா 1900களில் வந்து சேர மன்னர் ஆண்டுட்டு இருக்கும்பொழுது அவரோட சிஷியர்களாக போய் அந்த மண்ணை பார்த்துட்டு இந்த இடத்துல யார் போய் வீடு கட்டினாலும் அந்த இடத்துல உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்ன கதைகளாக போய் இப்போ அது விற்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் உண்மை. சரி இப்போ என்ன நடக்கும், அதாவது பணக்காரங்களாம் வந்து போய் லட்சத்தீவு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. வாங்கி ஏதாவது இந்த நம்ம நித்யானந்தர் மாதிரி வச்சுக்கோங்க, நித்யானந்தர் மாதிரி போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. வாங்கிட்டாங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற மக்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்படுவாங்க. அவங்க வந்து அகதிகளாக வந்து கேரளாக்குள்ளே வரும்பொழுது கேரளா ஏற்றுக்கோ இல்லை ஏற்றுக்காம கூட போகலாம். கொச்சினஸ் ஆப்போசிட்டஸ் போட சட்டங்கள் எல்லாமே முன்வைக்கப்படும் அப்படின்றத ஒரு உண்மை. இதனால் வந்து பார்த்திங்கன்னா லட்சத்தீவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, இடப்பிரச்சனை, தொழில் பிரச்சனை, சாப்பாட்டு பிரச்சனை, ஏதாவது சொல்ல போனால் லட்சத்தீவு முடக்க போகிறாங்க அப்படின்னு தான் உண்மை. இதெல்லாம் ஏன் இப்படி கவுடப்பட்டால் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேசஸ் அண்டு பல பிரச்சனைகளை வந்து வச்சிருக்காரு அவரும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அட்மினிஸ்ட்ரேஷனாக எதுக்கு பாதுகாக்கப்பட்டாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு உண்மை. ஏன்னா அரசாங்கத்தை எதிர்த்து நாமளும் பேச முடியாது. அப்படி வந்து விட்டாலும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான நிலங்களை வந்து கைவிட்டு போயிடும் அப்படின்றத உண்மை. லட்சத்தீவுகளுக்கு இந்த சட்டங்களை வந்து அதாவது அமல்படுத்தக்கூடாது அப்படின்றத எல்லாத்தோட கோரிக்கையும். நீங்களும் அதுக்கு ஷேர் அண்ட் ஃபாலோஸ் பண்ணுங்கள். இது வந்து கரெக்டாக நீங்களும் போய் டாக்குமெண்ட்ஸில் கூப்பிட்டு முடிவுக்கு போய் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்தோட அதாவது லட்சத்தீவை காப்போம், அதாவது சொல்ல போனால் ஒரு அழகிய தேசத்தை காப்போம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது இனம் என பிரிந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இன்னும் ஒரு சின்ன தகவலோட இந்த வீடியோ முடிச்சுக்கோம். நான் தான் உங்கள் பிரகாஷ், நீங்கள் பார்த்து ஒரு ட்ரெண்ட் ஒன்ஸ். இந்த மாதிரி நிறைய பார்க்கணும் அப்படின்னா ட்ரெண்டோஸில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். தமிழ் இதை பற்றி பேசு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நாள் சந்திக்கிறேன். நன்றி. என்னோட அஃபிஷியல் கனெக்ட் ஏதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்க. நன்றி, வணக்கம்.